இன்னைக்கு பார்க்க போகிற வந்து என்டார்க்கில் 120cc. இது வந்து எக்ஸ்டி வேரியண்ட்டு. ஃப்ரண்ட்டில் வந்து 220mm ரோட்டோபெட்டல் டிஸ்க் வரும். ரோட்டோபெட்டல் டிஸ்க் இருக்கனால நீங்கள் லாங்காக போகிறப்ப டிஸ்க் வந்து அவ்வளோ ஹீட் ஆகாது. அட்மாஸ்பியர் ஏர் வந்து உள்ளே போய் டிஸ்கோட ஹீட்டை ரெடியூஸ் பண்ணி லைஃப் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணும். அதுபோல் ஃப்ரண்ட்டில் வந்து டியூப்லெஸ் டயர் கொடுத்துருப்பாங்க. இதனால் என்னன்னா லாங்காக போகிறப்போ பஞ்சர் ஆகிட்டாலுமே சேஃபாக ஒரு பிளேஸ் போகிற வரைக்கும் நீங்கள் போட்டிக்கலாம் வண்டியை. முன்னாடி வந்து டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் கொடுத்துருப்பாங்க. இது மேடு பார்த்து ஏரியாங்கும் போது சஸ்பென்ஷன் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஷோல்டர் பெயின் அவ்வளோ வராது. ஃப்ரண்ட்டில் வந்து டி-ஷேப் எல்இடி டிஆர்எல் கொடுத்துருப்பாங்க. இது பார்க்க உங்களுக்கு லுக்காக இருக்கும். அதுபோல் ஹெட் லேம்புமே வந்து எல்இடியில் வந்துடும். நைட்டில் வந்து விசிபிள் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும். அதுபோக இது வந்து ஏரோடைனமிக் டிசைனில் கொடுத்துருப்பாங்க. இதனால் என்னென்னா நீங்கள் ஃபாஸ்ட்டாக போகிறதுக்கு இப்போது காற்றை கிழிச்சிட்டு போகிற மாதிரி இருக்கும். அதுபோக ஸ்மார்ட் கனெக்ட் ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இல்லைனா எல்சிடி ஸ்பீடோமீட்டர் தான் வரும். இது என்னன்னா ப்ளூடூத் கனெக்ஷன் வரும். ப்ளூடூத் கனெக்ட் பண்ணிங்கன்னா கால் வருது, மெசேஜ் வருது, அந்த நோட்டிஃபிகேஷன் எல்லாமே இதில் காட்டும். அதுபோக இந்த டாப் வேரியண்ட்டில் மட்டும் கால் பண்ணிங்கன்னா நீங்கள் கான்டாக்டில் ஃபோட்டோ ஷோ பண்ணிங்கன்னா ஃபோட்டோ கூட வரும். அதுபோக கிராஷ் அலர்ட், ஆன்டி திஃப்ட் அலர்ட் வரும். கிராஷ் அலர்ட்னா நீங்கள் வந்து 2 எமர்ஜென்சி நம்பர் சேவ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஓட்டிகிட்டு இருக்கும்போது வண்டி சப்போஸ் கிராஷ் ஆகிடுச்சுன்னா 120 செகண்ட்ஸில் வந்து அந்த நம்பருக்கு மெசேஜ் போயிடும். ஆன்டி தெஃப்ட் அலர்ட்னா இந்த சாவியை தவிர்த்து வேறு சாவி யாராவது போட இது பண்ணாலும், வண்டியை மூவ் பண்ண இது பண்ணாலும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அதுபோக இதில் வந்து 2 மோடு வரும், சீட் மோடு, ஸ்போர்ட் மோடு. அதுபோக பெஸ்ட் லேப், லாஸ்ட் லேப்னு கொடுத்துருப்பாங்க. லாஸ்ட் லேப்னா நீங்கள் லாஸ்ட்டாக எவ்வளோ ஸ்பீடு ஓட்டிருக்கீங்கன்னு காட்டும். பெஸ்ட் லேப்ன்றது அதை விட நீங்கள் ஸ்பீடாக ஓட்டும் போது இதில் வந்து ரெக்கார்ட் ஆகும். அது பக்கம் இதில் வந்து ரியல் டைம் ஸ்பீடு பார்த்துக்கலாம், என்ன ஸ்பீடில் போகிறீங்கன்னா. லோ ஃபீல் இன்டிமேஷனுமே வந்துடும். இது பெட்ரோல் டேங்க் கெப்பாசிட்டி வந்து 5 லிட்ரு. 1 லிட்டர் வந்தோடனே உங்களுக்கு ரிசர்வ் வந்துடும். அதுபோக இண்டிலிகோ ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இது என்ன, வண்டியில் நீங்கள் போயிட்டு இருக்கும்போது சடனாக கால் வருது, அந்த மாதிரி இடத்துல நின்று பேசிட்டு இருந்தீங்கன்னா வண்டியை ஆஃப் பண்ண பண்ணிட்டாலும் ஆட்டோமேட்டிக்காக வந்து இன்ஜின் 8 செகண்டில் கட் ஆஃப் ஆயிரும். மறுபடியும் பிரேக்கும் ஆக்சிலேட்டர் மட்டும் கொடுத்தீங்கனாலே ஸ்டார்ட் ஆயிரும். அதுபோக அசால் லேம்ப் கொடுத்துருப்பாங்க. இது என்னன்னா நீங்கள் நார்மலாக ரோட்டில் நின்று நைட் டைமில் ஓரமாக நின்று ஃபோன் பேசுகிறப்போ இதை போட்டுக்கிட்டிங்கன்னா பின்னாடி ஒரு வண்டிக்கு இங்கே ஒரு வண்டி நிற்கிதுன்றது காட்டும். ஃப்ரண்ட்டில் வந்து ஃபுட் ஸ்பேஸ் வந்து 360 mm கொடுத்துருக்கனால முன்னாடி லக்கேஜ் ஏதாவது நீங்கள் வச்சுக்கலாம், இல்லைனா காலை ஃப்ரீயாக வச்சு ஓட்டிக்கலாம். பேக்கில் வந்து அண்டர் சீட் ஸ்டோரேஜ் 21 லிட்டர் கொடுத்துருப்பாங்க. ஒரு ஆப்சைஸ் ஹெல்மெட் வச்சுக்கலாம், அப்படின்னா திங்ஸ் ஏதாவது வச்சுக்கலாம். அதுபோக அடிஷனல் வந்து மொபைல் சார்ஜிங் போட்டு வந்துடும். இது என்னன்னா நீங்கள் லாங்காக போகிறப்ப எமர்ஜென்சி டைமில் சார்ஜ் பண்ணிக்கலாம். இப்போ பின்னாடி வந்து கேஸ் ஃபில் ஹைட்ராலிக் டேம்பர் கொடுத்துருப்பாங்க. இல்லைனா பில்லியன் ரைடருக்குமே நீங்கள் மேடு பள்ளத்தில் ஏறி போகும்போது அவங்களுக்கு வந்து ஃபீல் வந்து நல்லாயிருக்கும். அதுபோக பின்னாடி எக்ஸாஸ்ட் வந்து ஸ்போர்ட்டி மஃப்ளர் டிசைனில் கொடுத்துருப்பாங்க. இது பார்க்க வந்து கொஞ்சம் லுக்காக இருக்கும். அதுவும் போக சவுண்டுமே வந்து அவங்களுக்கு நல்லாயிருக்கும். இதில் வந்து 3 வால்வ் இன்ஜின் கொடுத்துருக்கனால பவரும் டார்க்கும் ஒரு விஷயமா இருக்கும். பவர் வந்து பார்த்தீங்கன்னா 9.63 இருக்கும். அதே மாதிரி டார்க்குமே 10.6 இருக்கனால புல்லிங் பவரும் நல்லாயிருக்கும். அதுபோக உங்களுக்கு ரைடிங்குமே வந்து நல்லாயிருக்கும். இதில் வந்து கலர் ஒரே ஒரு கலர் தான் வரும், நியான் கிரீன்.